நம்ம பார்க்க போகிற டைப்பு குரூப் 2A மெயின்ஸில் இருக்கிற அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் இது ரெண்டும் பார்க்க போகிறோம். இதோட மேஜரான பார்ட் எங்கே இருக்குன்னா, ஓல்டு புக்கு 2005 எடிஷனில் இருக்குது. 12th புக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இதில் தான் அதுக்கான மேஜரான கண்டென்ட் இருக்குது. அதுலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இந்த டாப்பிக்கில் நாம் ஃபஸ்ட் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, சயின்ஸ் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால இதை பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம். அதாவது ஒரு வீடியோ பார்த்தோம்னா அன்றைக்கி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஃபுல்லாக ஒரு பெரிய வீடியோவை போட்டு பார்க்கறத விட ஷார்ட்டாக முடிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் 1. இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டமை பற்றி இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன், அப்புறம் டிஸ்கவரி அண்ட் நேமிங், தியரி, வேல்யூஸ் இதை வச்சு தான் கேட்குறாங்க. ஆட்டமை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டம்ங்கிறது க்ரீக் டேர்மில் இன்டிவிசிபிள்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதோட ஃபாதர் ஆஃப் ஆட்டம் ஆர் அட்டாமிக் தியரினா ஜான் டால்டன். அப்புறம் ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் சயின்ஸ் இன் இந்தியானா ஹோமி ஜே பாபா. அப்புறம் ஒரு கெமிக்கல் எலமெண்ட் இருக்குன்னா அதோட மாஸ் நம்பர் என்ன, அட்டாமிக் நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பொதுவாக ஒரு கெமிக்கல் எலமெண்ட்டை எக்ஸ்ன்னு குறிப்பிடுவாங்க. நான் ஹச்ன்னு போட்டிருக்கேன். ஹைட்ரஜன் வேணால் எடுத்துக்கோங்க. அதில் இஜெட்னா அட்டாமிக் நம்பர், ஏன்னா மாஸ் நம்பர். இது ஒருமே க்ரீக் டேர்ம் தான். இஜெட்னா அட்டாமிக் நம்பர், ஏங்கிறது மாஸ் நம்பர் மேலே இருக்கும், அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கும். இந்த அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இது என்னென்ட்டு பின்னாடி வர்றப்போ பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கோங்க. மாஸ் நம்பர்னால் புரோட்டானோட எண்ணிக்கையும் நியூட்ரான் எண்ணிக்கையும் கூடுதலுக்கு சமம். அதான் A = P+N. இந்த புரோட்டானோட எண்ணிக்கை ஆல்ரெடி என்னென்னு குறிப்பிட்டிருக்கோம்னா அட்டாமிக் நம்பர்னு குறிப்பிட்டிருக்கோம். ஸோ A = Z+N இப்படியும் குறிக்கலாம் நம்ம. அப்போ ஆட்டமோட பேசிக்காக பார்க்குறப்ப அதில் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ரொம்ப மைனட் பாயிண்ட்டு நியூக்ளியஸ். ஆட்டமே ரொம்ப சின்னது, அதில் ரொம்ப சின்னது நியூக்ளியஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டாபிக் புக்குள்ளே போகலாம். இந்த அட்டாமிக் நியூக்ளியஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. 1911 1911 கண்டுபிடிச்சிருக்காரு. அதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஸ்கேட்ரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வெளியாகிறதுலேருந்து தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த நியூக்ளியஸில் என்ன இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஒரு மாஸ் ஆஃப் அன் ஆட்டத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கான்சன்ட்ரேட்டட் இன் நியூக்ளியஸ்னு சொல்லியிருப்பார். இது வெரி ஸ்மால் இன் கோர்னு சொல்லியிருப்பார். இதை சுற்றி ஆர்பிட்டிங் சர்க்கிள்ஸ் இருக்குது. இதில் தான் எலக்ட்ரான்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்குது. அப்புறம் ஒரு நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும், புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் இதெல்லாம் சேர்த்து நியூக்ளியான்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ நியூக்ளியான்ஸ்னால் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியான்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஒரு மேக்னிடியூட், அதாவது நம்பர் ஆஃப் ஆர் கவுண்ட்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் இன் ஒன் ஆட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மாஸ், ஒரு புரோட்டானோட மாஸு ஒரு எலக்ட்ரானோட மாஸை விட 1836 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். 1836 டைம்ஸ் புரோட்டானோட மாஸ் இஸ் கிரேட்டர். புரோட்டானோட மாஸ் எலக்ட்ரானோட கிரேட்டர் தானே இருக்கும். புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் மாஸ் டிஃப்ரென்ஸ் 1836 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சரி ஓகே, அப்போ புரோட்டானோட மாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நியூட்ரானோட மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரோட்டானோட மேக்னிடியூட் எலக்ட்ரானோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரோட்டானோட மாஸு நியூட்ரானோட மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நியூக்ளியஸ் அது எங்கன்னா ஒரு எலமெண்ட் எக்ஸுங்கிறது ஒரு கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் ஒரு எலமெண்ட். அதில் ஏனா ஆல்ரெடி சொன்னது தான். ஏனா மாஸ் நம்பர், இஜெட்னா அட்டாமிக் நம்பர் இன் க்ரீக் டேர்ம். இந்த இஜெட்டுங்கிறது அப்பயே சொன்ன மாதிரி இது அட்டாமிக் நம்பர். அப்போனா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டானோட எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். புரோட்டானோட எண்ணிக்கை எலக்ட்ரானோட எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். பட் புரோட்டானோட மாஸ் இஸ் 1836 டைம்ஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரான். இது முக்கியமானது, இது கட்டாயம் படிச்சுக்கோங்க. இப்போ புரோட்டானையும் நம்ம அட்டாமிக் நம்பரையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் மாஸோட வேல்யூ புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அப்போ ஒரு புரோட்டானோட வேல்யூவும் நியூட்ரானோட வேல்யூவும் சேர்த்தா ஒரு மாஸ் ஆஃப் ஒரு ஆட்டம்னா, ஒரு நியூட்ரானோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா அதோட மாஸ் நம்பர்லேருந்து அதோட அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணணும். இல்லாட்டி அதோட மாஸ் நம்பர்லேருந்து அதோட புரோட்டானை மைனஸ் பண்ணால் அது ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு தான் அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஐசோடோப், ஐசோபார் அதெல்லாம் பின்னாடி வரும். ஐசோடோன்ஸ்னு வரும், அதையும் பார்க்கலாம்.
இப்போ இந்த புரோட்டான், நியூட்ரான் இதோட ஈக்குவேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குளோரின் கொடுத்துருக்காங்க. அதோட மாஸ் நம்பர் 35, அட்டாமிக் நம்பர் 17. அப்போ அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் புரோட்டானோட எண்ணிக்கை 17, அதுதான் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் 17 தான் இருக்கும். அப்போ அதில் A is equal to 35 அப்படின்னா அதோட மாஸ் நம்பர் 35. நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா படி ஒரு நியூட்ரானோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் 35 மைனஸ் 17 is equal to 18. நியூட்ரானோட வேல்யூ 18. இது தெரியுங்களா? இஜெட்னா அட்டாமிக் நம்பர், ஏனா மாஸ் நம்பர், எக்ஸ்னா ஒரு எலமெண்ட். இதை வச்சு தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளி, ஒரு நியூக்ளியோட டைப்ஸை என்னென்ன டைப்பில் வேரி பண்ணுறாங்க. அப்புறம் அதோட அப்ளிகேஷன், ஏன்னா டாப்பிக்லி அப்ளிகேஷனுங்கிறது இருக்குது. ஸோ அதையும் இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூக்ளியஸோட டைப்பில் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஐசோடோப், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். ஐசோடோப் மட்டும்தான் ஒரு சேம் எலமெண்ட்டில் இருக்கிற வேறு அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் வச்சு இது பண்ணுவாங்க. ஐசோபார்ஸும் ஐசோடோனும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸில் வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஒரு நியூக்ளியஸோட டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஐசோடோப். ஐசோடோப்னால் அட்டாமிக் நம்பர் இஸ் சேம், மாஸ் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டு, அதில் பாருங்கள் கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர் இஜெட்டுங்கிறது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்குது. இந்த மேலே இருக்கிற மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறத ஹைட்ரஜன் நீங்கள் எடுத்துக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு. இந்த ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே வர அதோட டைப்பும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ப்ரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம், இதோட வேரியேஷன்ஸ் மாறுது. ஹைட்ரஜனோட ஒன் டைப் வந்து டியூட்ரியம். இதை எங்கே யூஸ் பண்ணுறோம்னா கூலண்ட்டாக நியூக்ளியர் பவர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அனதர் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜன் ட்ரைட்டியம். இது என்ன ஃபியூல் இன் ஹைட்ரஜன் ரியாக்டரில். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்போ தெரிஞ்சிருக்கும். ஹைட்ரஜன் இஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபியூல். இனி இது ஹைட்ரஜன் வச்சு தான் நம்ம ஃபியூல்ஸ்லாம் தயாரிக்க போகிறோங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரி, டாபிக் வரலாம். அட்டாமிக் நம்பர் சேம் இன் ஐசோடோப்னு பார்த்தோம், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் இன் ஐசோடோப்னு பார்த்தோம். அப்போ அட்டாமிக் நம்பர் சேம்னா ஆல் சேம் இஸ் ப்ரோட்டான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு சேம். அப்போ டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்னால் நியூட்ரானோட வேல்யூ டிஃப்ரெண்ட். இதைத்தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்கலாம். அப்போ சேமாக இருக்கிறது என்னென்ன, ப்ரோட்டானும் அட்டாமிக் நம்பரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நியூட்ரானும் மாஸ் நம்பரும். அப்புறம் சரி, ஓகே, இதோட அப்ளிகேஷன், இதோட யூஸ் என்ன, இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்கும். எதுக்குன்னா இதோட எலக்ட்ரானிக்கல் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும். அதாவது சேமாக இருக்கும். சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற கெமிக்கல் எலமெண்ட்ஸின் பீரியாடிக் டேபிளில் சேம் லொக்கேஷன்ஸில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐசோபார்ஸ். ஐசோடோப்போட வந்து சேம் நியூக்ளியஸ் ஆஃப் சேம் எலமெண்ட். இது வந்து டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இதைத்தான் கட்டாயமாக பார்க்க வேண்டியது. ஐசோடோப்பு, ஐசோபார், ஐசோடோன் எதுனாலும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதில் எது சேமாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆல்ரெடி நீங்கள். இப்போ ஐசோபார்னால் அதோட மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்ற இதுதான் எக்ஸாம்பிள். இதோட அட்டாமிக் நம்பர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது மாதிரி இதோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஐசோடோன்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டில் இருக்கிற நியூட்ரான் சேமாக இருந்தால் அது ஐசோடோன்ஸ். இது வந்து ஒன் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் நியூக்ளியஸ். இதெல்லாம் இந்த 3 டைப்பும் ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதில் முக்கியமானது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் படி தான் கொஷின்ஸ்க்கு வரப்போகுது இனிமேல். நியூட்ரான் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நியூட்ரான் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு மாஸ் நம்பர்லேருந்து நியூட்ரானை கழிச்சோம்னா ப்ரோட்டானோட வேல்யூ கிடைக்கும். இந்த ப்ரோட்டானோட வேல்யூவும் இங்கே என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பரோட இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரோட்டான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நியூட்ரான் ஒன் அண்ட் ஒன்லி சேம் இன் ஐசோடோன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார்பன், ஆக்சிஜன். பாருங்கள், 14 - 6 = 6, 16 - 8 = 6. அப்போ இதுதான் ஐசோடோன்ஸ். ஓகேவா? திருப்பி ஒருக்கா பார்த்துடலாம். ஐசோடோப்பில் அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், ஐசோபாரில் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், ஐசோடோனில் நியூட்ரானோட நம்பர் சேமாக இருக்கும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கோ அதோட வேல்யூ சேமாக இருக்கும். ஐசோடோப், ஐசோபாரின் பார், ஐசோடோன். ஐசோடோப்புக்கும் மட்டும்தான் சேம் எலமெண்ட்டு,
ஐசோபார் அண்ட் ஐசோடோன்ஸும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வர்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.